உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. பெரியமா, யாரோ புரோக்கர் வந்திருக்காரு. இரு பாப்போம். பொண்ணுங்க போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். பொண்ணுங்க போட்டோவா? அட என்ன சிஸ்டர் நீங்க, கல்யாண புரோக்கர் பொண்ணுங்க போட்டோவை கொண்டாடாம விபூதி குங்குமமா கொண்டாட போறானுவ? பாருங்க, உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி லேப்டாப்ல விதவிதமான பொண்ணுங்க போட்டோஸ கொண்டு வந்திருக்கேன். டிகிரி ஹோல்டர், டிப்ளமா ஹோல்டர், போஸ்ட் கிராஜுவேட், இன்ஜினியர், வக்கீல், டாக்டர்னு எல்லா கேட்டகரிஸ்லயும் போட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன் மேடம். மேடம், உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, மண்டபத்தை புக் பண்ணி உங்களுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். பாருடா, அப்ப நீங்க சாதாரண புரோக்கர் இல்ல, ஆல் இன் ஆல் புரோக்கர். அப்படி சொன்னாலும் தப்பு இல்லையே. சங்கரபாண்டி சித்தப்பா, கல்யாணம் யாருக்கு? நிச்சயமா எனக்கு இல்ல மாதிரி. நான் நம்ம ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணியை தான் கட்டிக்கலான்னு இருக்கிறேன். அவங்க கிடைக்கலன்னு வையேன், நான் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருப்பேன். இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவா போகுது? எல்லாம் பகல் கனவு. ஏன் கிடைக்காது? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்களுக்கு ஏத்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நேரா எங்க ஃபேமிலி டாக்டர் ஜோதிமணி வீட்டுக்கு போங்க, ஜாதகத்தை வாங்குங்க, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுங்க. நான் என்ன வேணாம்னு நான் சொல்ல போறேன்? கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். பாண்டி, மனசுல இருக்கிறது தானா வெளியே வந்துருச்சு. மேடம், இத பாருங்க மேடம். இந்த பொண்ணு பாருங்க மேடம். இந்த பொண்ணு எந்த ஊரு? ஸ்ரீபெரும்புதூர். ஊர்லயே பெரிய குடும்பம், ஒரே பொண்ணு, அமெரிக்கால படிச்சுட்டு போன மாசம் தான் ஃளைட் பிடிச்சு வந்து இறங்கிச்சு. ஏயா, பின்ன அமெரிக்காவில இருந்து வரவங்க ஃளைட்ல வராம மணலோட அடிக்கிற லாரியில ஏயா வருவாங்க? நல்லா பேசுறான் பாரு பேச்சு. பாண்டி, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரு. எரிமலை குமுறுதே. இந்த பொண்ணு இந்த வருஷம் நடந்த மிஸ் சென்னை போட்டியில 100 இடையில வெற்றி பகடத்தை மிஸ் பண்ண பொண்ணு. ஓ, பாரம் தாங்காம வெற்றி மகட தலையில இருந்து கலந்து கீழே விழுந்திருக்கும் நினைக்கிறேன். அப்படித்தானே? இதுக்கு எரிமலை சீற்றமா? என்னம்மா ஒரே மூடு மந்திரமா இருக்கு? யாருக்கு பொண்ணு பாக்குறீங்க? நம்ம தினேஷ்க்கு தான்ப்பா பாக்குறேன். என்ன? அப்படி போடு. எனக்கா? எதிரிகளோட போய் சேர்ந்தல, உனக்கு வேணும். என்னம்மா சொல்றீங்க? தினேஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? அங்க பாருங்க, 2 பேரும் ஜோடியா நிக்கிறாங்க. இப்படியா ஜோடியா ஒட்டிக்கிட்டு நிப்பீங்க? கொஞ்சம் கேப் விட்டுனா குறைஞ்சா போயிருவீங்க. அதான் சிஸ்டர் வெட்டி விடுது. இல்ல சூர்யா, ஸ்ரீஜாவுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறதால குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமும் ஸ்ரீஜாவுக்கு அலங்காரம் பண்ணி அழகு பார்த்துட்டு இருக்க முடியுமா? தினேஷ்க்கு ஒரு வாரிசு வேண்டாமா? அதுக்குதான்ப்பா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டேனா? என்ன கேட்காம நீங்க எப்படி எனக்கு பொண்ணு பார்க்கலாம்? குட் கொஸ்டின் தான். நீ கேட்காம இருக்கலாம், ஆனா உன்னை 10 மாசம் சுமந்த பெத்த உன் அம்மானா. எனக்குன்னு கொஞ்சம் பொறுப்பு இருக்குல்ல, ஒரு தாயோட கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. உன் அண்ணன் அரவிந்துக்கு ஒரு வாரிசு இருக்கு, சூர்யாவுக்கும் ஒரு வாரிசு இருந்துச்சு. உனக்குன்னு ஒரு வாரிசு இல்லனா
ஊர் உலகம்லாம் என்னப்பா நினைக்கும்? கேவலமா நினைக்கும். எதை சொன்னாலும் முறைக்குதே. 2 பசங்களுக்கு மட்டும் வாரிசு பெத்து தர பொண்டாட்டிங்களை கட்டி வச்சு இன்னொரு பையனுக்கு மட்டும் இப்படி ஒருத்திய கட்டி வச்சுட்டாங்களேன்னு என்ன நாக்கு மேல பல்ல போட்டு பேச மாட்டாங்களா? மா, உன்னை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா? நாக்கு கூசாம உன்னை பத்தியும் தப்பா பேசுவாங்க. அதையெல்லாம் இந்த காதால கேட்டுக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியுமா சொல்லு? அப்ப அந்த காதால கேட்டுட்டு உயிரோட இருக்க வேண்டியதானே? அட, நான் உயிரோட இருக்கேன், இல்லாம போறேன், அது எனக்கு ஒரு விஷயமே இல்ல. ஆனா எனக்கு நீ நல்லா இருக்கணும். 100 வருஷம் யாரோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாம நீ சந்தோஷமா நல்லா வாழணும். அதுதான்ப்பா என்னோட கவலை. நான் இன்னைக்கு சாகுறனோ இல்ல நாளைக்கு சாகுறனோ அது எனக்கு முக்கியம் இல்ல. என் பசங்க உங்க 3 பேரோட வாரிசுகளையும் என் கண்ணால பாத்துட்டேங்கிற திருப்தியோட நான் சாகணும். அதுதான் முக்கியம். அப்பதான் என் கட்ட வேகும். வேகாதுன்னு சொல்லிட்டு குழி தோட்டி போச்சுற புறானுவ. இதெல்லாம் ஒரு மேட்டர்னு பேசிட்டு இருக்கு பாரு. இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தரகரை நான் வர சொன்னேன். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத, அதை என்னால தாங்கிக்க முடியாது. மா, என்னம்மா? நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்கம்மா. சூர்யா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ தலையிடாதப்பா. பெத்த அம்மாவா நான் தினேஷ்க்கு பண்ண வேண்டிய கடமைய பண்ணிதான் ஆகணும். தினேஷ்க்கு குழந்தை இல்லாம போனா நான் தான் ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். நீயும் உன் பொண்டாட்டியும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் வராது. இங்க பாருங்கம்மா, எனக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிடும் நினைச்சு நீங்க கவலைப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இத சாக்கா வச்சு தயவு செஞ்சு என் ஸ்ரீஜாவை பழிவாங்க நினைக்காதீங்க. ஆஹா, கரெக்டா பாயிண்ட்க்கு வரானே. ஸ்ரீஜா இப்ப உங்க பேச்ச கேக்குறது இல்ல, உங்களை மதிக்கிறது இல்ல. அதான் உங்களை இப்படி பண்ண வைக்குது. உண்மைதான். மா, என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிட்டு இருந்த ஸ்ரீஜா இப்ப மனசு திருந்தி நல்லவளா மாறிட்டா. நல்லவளா மாறின பொண்டாட்டிய எந்த புருஷனும் விட்டு கொடுக்க மாட்டான். அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.